வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது நம்ம தொடர்ந்து யோகங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது ஒரே ஒரு ஜாதகத்த வச்சு தான் நம்ம யோகங்கள எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா பார்க்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா, விமலா யோகம். அது என்ன விமலா யோகம்? ஸ்க்ரீன்ல உள்ள ஜாதகத்த பாருங்க. அதாவது லக்ன கன்னி லக்னம். லக்னத்திற்கு 12க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போயி மறைஞ்சு உச்சமாய் இருக்கார். அதாவது பலமா இருக்காரு. அப்படி பலமா இருக்கையில ஏற்படுற யோகம் தான் விமலா யோகம். இந்த யோகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? இந்த யோகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்னா, அதாவது இந்த யோகம் ஏன் உருவாகுது தெரியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அதாவது போன பிறப்பில் கையில் இருக்கும் காச வச்சு அ பிறருக்கு உணவளித்ததனால் இந்த யோகம் உருவாகிறது. அதாவது அ பணக்காரங்களா இருந்தா தான் அன்னதானம் பண்ணணும்ல. சாதாரண நிலைமையில இருந்தா மற்றவர்களுக்கு உணவளித்திருந்தால், அவங்க அவங்களுக்கு இந்த யோகம் ஏற்படும். சரிங்களா? அப்படி பார்க்கையில, இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, 12க்கு அதிபதி லக்னத்துக்கு 8ல போய் உட்காந்து, உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறதுனால, இந்த யோகம் அவங்களுக்கு ஏற்படுது. சரிங்களா? இந்த யோகம் ஏற்படுறதுனால, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அது எப்படி கிடைக்கும்னா, தன்னுடைய சுய சம்பாதித்தத்தில். சரிங்களா? அப்படின்னா, அ தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து இதெல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காம, தன்னுடைய சொந்த முயற்சினாலேயே அதிகப்படியான அ வருமானத்த ஈட்டுறதுக்கு பேரு தான் இந்த யோகம். சரிங்களா? சொந்த முயற்சியில் வெற்றி. எத்தன பேருக்கு கிடைக்கும்? சொந்த முயற்சியில வெற்றிங்கிறது? அப்படிப்பட்ட ஜாதகம் தான் இந்த ஜாதகம். அது மட்டும் இல்லாம, அ ஒரு சிலர் அ நீங்க கேள்விப்பட்டது உண்டு. இந்த நிலம் வாங்கையிலலாம், இந்த 50 சென்ட்ட வித்துட்டு தான் அந்த 1 ஏக்கர் வாங்குனேன். என் பூர்வீக சொத்த வித்துட்டு தான் அந்த இத வாங்குனேன். இல்ல நான் வாங்கி போட்ட 4 சென்ட வித்துட்டு தான் இந்த பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குனேன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி டபக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து அ பெரிய ப்ராப்பர்ட்டி எதனா வாங்கி போடுற அளவுக்கு எத்தன பேருக்கு அந்த தைரியம் வரும்? வராது. சில பேருக்குலாம் வராது. ஸோ அதே மாரி தைரியமாகவும், நல்ல கல்வியாகவும், கல்வியெல்லாம் நல்ல கல்வி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படி எ திடீர்னு பெரிய பணக்காரன் ஆகுறதுக்கு எந்த வகையிலயாவது முயற்சி பண்ணி ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம, நல்ல அதாவது அவங்க நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இவங்களுக்கு பிரமாதமாக கிடைக்கும். "தோன்றேன் புகழோடு தோன்ற அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று." பொழச்சா பேரு புகழோட பொழைக்கணும், இல்லாம பொழைக்காம இருக்கணும். அப்படிங்கிற மாரி இவங்க பேரு புகழோட அற்புதமா பிழைப்பாங்கங்கிறது இந்த ஜோதிடத்துல உள்ள அ நூல் சொல்லப்பட்டுள்ள இந்த யோகத்தின் சிறப்பு. சரி, நன்றி நேயர்களே.